ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு பேட்சியாகிறார். 10ல குரு வந்தா பதவியும் பறி போகும் அப்படின்னு சொல்றது பொதுவான ஒரு விதி. அப்படி இருக்கும் பொழுது வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது, ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது, வேலைபளு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுறது, மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில சண்டை சச்சரவு வர்றது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு அமைதியான முறையில கடந்து செல்றது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். கடந்த காலத்தை விட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கண்டிப்பான முறையில மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதை நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பொதுவா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் அமர்வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவு அப்படின்னு தான் பொதுவா உங்களுக்கு சொல்லலாம். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அதோடைய பார்வை பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியல, தொழில நஷ்டமாவே இருக்கு, என்னதான் விரிவுபடுத்தினாலும் அதுல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா குருவுடைய 5வது பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அதாவது தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல கொஞ்சம் அதிகமான வருமானத்தை கொடுத்து கொஞ்சம் வீண் விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாய் ஸ்தானம், வண்டி வாகனங்கள் ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது சுகபோக வாழ்க்கையில எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சுகபோகமா வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தாயாருக்கு இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுக்கு வீண் மருத்துவ செலவுகள் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படாது, தாயாருக்கும் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்காது. அதே போல வீடு கட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீடு கட்டுவீங்க. அதே போல ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து நல்ல முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. படிப்புல வெற்றி பெறக்கூடிய சூழலோ நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரவங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒரு வருஷத்துல கண்டிப்பா வீடு கட்டுவீங்க. அதாவது நான் இது வரைக்கும் நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், சொந்த வீடு பக்கம் நான் எப்பதான் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சொந்தமா வீடு கட்டுறதோ இல்ல ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதே போன்று குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீண் பம்பு வழக்கு பகை நோய் நொடி கடன் அப்படின்னு சொல்றது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி உங்களுக்கு நடப்புல இருக்கும். என்னதான் உங்களுக்கு கண்டக சனி ஒரு சில கஷ்டத்தை கொடுத்தாலும் 6ஆம் இடத்தை குரு பாக்குறதால வீண் கடன் வீண் பம்பு வழக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே வீண் பம்பு வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முறையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே பாத்தீங்கன்னா கடன் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதிகமான கடன் சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. கடனால பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது கடன் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்துல பெரிய ஒரு நோய் நொடி தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் வாய்ப்புகள் இல்லை. ஒரு பக்கம் கண்டக சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தினாலும், அதாவது கடனை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும், பகையை கொடுக்கும், நோய் நொடியை கொடுத்தாலும்
இந்த குரு பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வர்ற மாதிரி வந்து அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வு பெற்று அது உங்களை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பின்தொடரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. அதாவது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, இது போல சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அல்லது கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று ஒரு முறையாவது வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும். ஆசைப்பட்டது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில உண்டாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.